அன்பு வணக்கங்கள். இது சமூக பிரச்சனைகளை சமரசமின்றி விவாதிக்கக்கூடிய களம். இது யார் விவாதிக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அம்சம். இளைஞர்கள் உலகத்தில் நடந்த நல்ல பல மாற்றங்கள், புரட்சிகள் இவற்றுக்கெல்லாம் காரணமாயிருந்தது, வித்திட்டது பல சமயங்களில் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களுக்கு சமூக, பொருளாதார, அரசியல் விவகாரங்கள்ல அவர்களுடைய பார்வைகளை, அவர்களுடைய ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய, விவாதிக்கக்கூடிய களமாக இந்த இளைஞர் அணி இருந்து வருகிறது. கருத்து சுதந்திரம் எல்லையுடையதா, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதா, எல்லை தேவையா வேண்டாமா, இதுதான் இன்றைய இளைஞர் அணி விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு. முதலில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், முக்கிய பிரமுகர்கள் இது சார்ந்து தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை ஒரு தொகுப்பின் வாயிலாக பார்ப்போம். கருத்து சுதந்திரம் நிச்சயமாக இருக்க வேண்டிய ஒண்ணு. ஆனால் மற்றவர்களை அது பாதிக்காத அளவில், சமுதாயத்தை பாதிக்காத அளவில் அல்லது சட்டம் ஒழுங்கை பாதிக்காதுன்ற அளவில் அந்த கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும். எந்த சுதந்திரமுமே அப்சல்யூட்டா கொடுத்தா அதுலயும் கூட சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்முடைய கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில, அரசியல் நிர்ணய சபையில இதை பற்றியெல்லாம் விவாதம் நடத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் சுதந்திரம் என்ற கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தில் சில கட்டுப்பாடுகளும் கூட விதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, அரசாங்கத்தை நடத்துவதற்கு அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்பது தேவை என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் அதே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லி அந்த வார்த்தையை மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு கருத்து சுதந்திரத்திற்கு தடை விதிப்பதும் கூட தவறுதான். இது ரொம்ப பேலன்ஸ்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வார்த்தை கருத்து சுதந்திரம் ஆழமா தெளிவா மக்கள்கிட்ட இருக்கிறத இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அது இல்லைன்னா கிடையவே கிடையாது. அதனால மக்கள் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்துகின்ற காரணத்தினால்தான் தனக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்வதும், வேண்டால் தோற்கடிக்க செய்யும் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால கருத்து சுதந்திரம் என்பது உலக அரங்கில் 197 நாடுகள்ல இந்தியா வளர்கின்ற நாடு, வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்டில் ரொம்ப அருமையா இருக்குது. இந்த சொசைட்டில இந்த கருத்து சுதந்திரத்தை மக்களை தூண்டுவதற்காகவும் இதனால மக்களுக்காக பாதிப்பு வரையிலும் பேசுவது தவறு. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன்னுடைய சுதந்திரம் என்றது என்னுடைய மூக்கு வரைன்னு. நம்ம நம்ம கருத்தை சொல்றதுல எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆனா அதே நேரத்தில் இது மற்றவர்களுடைய இதை பாதிக்கும்னா, மனதை பாதித்து இது சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு சொல்லக்கு சில பாதிக்கத்தான் செய்யும். ஆனா சமுதாயத்தில் ஒரு பெரிய கலவரத்தை தூண்டும் வகையிலோ, ஒரு இனத்திலேயோ, ஒரு ஜாதியையோ, ஒரு மொழியையோ துவேஷப்படுத்தியோ, ஒரு மதத்தையோ துவேஷப்படுத்தும் போது சொல்லும் போது இது தவறானது. அங்கதான் கருத்து சுதந்திரம்ன்றது, அதாவது ஒரு எல்லை உண்டு. கருத்து சுதந்திரம் அவசியம், ஆனால் கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையுடையதா, எல்லையற்றதா கருத்து சுதந்திரம்? இளைஞர் அணி என்ன கருதுகிறது? இந்த கருத்து சுதந்திரம் என்பது எல்லையுடையதுதான் என்பது இந்த பக்கத்துடைய பார்வை. எல்லையற்றது கருத்து சுதந்திரம், அதற்கு அடிக்கடி சவால் விடக்கூடிய பல காரியங்கள் நடக்கின்றன என்ற ஒரு பார்வையோடு இந்த அணி நம்மிடையே பங்கேற்கிறது. விஸ்வரூபம், கடல், துப்பாக்கி, தலைவா, மட்ராஸ் கெஃபே, இனம் அப்படின்னு சமீபத்துல சர்ச்சைக்குள்ளான படங்களுடைய பட்டியலே பாத்தீங்கன்னா நீண்டது. கடைசியா ஐங்கிற திரைப்படத்துக்கு சர்ச்சை, சில பல புத்தகங்களும் கூட சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது. இவை எல்லாமே கருத்து சுதந்திரம் சார்ந்த பல கேள்விகளை எழுப்புகின்றன. நான் இந்த அணியிலிருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படங்களுக்கான எதிர்ப்பு, இந்த படைப்புகளுக்கான எதிர்ப்பு கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவால் இல்லையா? எதுவுமே மிகைப்படுத்தி காமிக்க கூடாது. இங்க எல்லாமே மிகைப்படுத்தி காமிக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ அந்த மிகையை குறைக்கணும். குறைத்து அளவாக எடுத்து அளவாகவே அந்த இடத்துல நம்ம பதிவு செய்ய வேண்டுமே தவிர அதுக்கு அதிகமாக எடுத்து நம்ம அந்த மக்கள் மக்களுடைய மனதை புண்படுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. 499, 500, 501, 3 சொல்லுது. இத கருத்து சுதந்திரம் இருக்கணும். ஆனா டேக் யுவர் லிமிட். ஒரு சென்சார் போர்டை தாண்டாம எந்த மூவி இங்க ரிலீஸ் ஆகிறது கிடையாது. சென்சார் போர்டு இந்த படம் திரையில் வெளியிடுறதுக்கான தகுதியுடைய திரைப்படம் அப்படின்னு ஒரு குழு அமர்ந்து இதை தீர்மானிச்சிருக்கு. அந்த குழுவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கு. இப்படி பல கட்டங்களை தாண்டி ஒரு திரைப்படம் திரைக்கு வரும்போது அதை எந்த
காரணம் கொண்டு நீங்க எதிர்க்க முடியும்ன்றீங்க. கேஸ் போடுறீங்களா, அது நியாயமான ஒரு விஷயம். எல்லாருமே ரோட்ல இறங்கி போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத அப்படி பேச முடியாது. அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டுன்றது எதுக்கு இருக்கு? அப்ப சென்சார் போர்டுல இப்போ நிறைய எதிர்ப்பு கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது எங்க கிட்ட போட்டு காட்டிட்டு நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு. அது சாத்தியமான ஒரு விஷயமா? எதிர்த்தரப்பு வாதத்தை சொன்னது போல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த எல்லாருக்குமே உரிமையை கையில எடுத்துட்டா ஒரு குழுக்கள் எதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சுதந்திர நாட்டுல ஒரு குடிமகனானா என்னோட கருத்தை வெளிப்படுறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லையா? அப்புறம் இந்த கருத்து சுதந்திரம் என்பது எங்க போயிடுச்சு? பண்ற வேலைய நான் பண்ணுவேன் எல்லாரும் கிளம்பிட்டா, நீங்க பல சட்டங்கள்லாம் குறிப்பிட்டீங்க, கையெல்லாம் தட்டினீங்க. இதே சட்டத்திட்டத்தின் அடிப்படையில தான் சில அமைப்புகள் உருவாக்கப்படுது. சென்சார் போர்டு இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தால உருவாக்கப்படுது. அது பார்க்குது, ஒரு படத்தை கிளியர் பண்ணுது, இது கருத்து சுதந்திரம் மீறப்பட்டிருக்கா, எல்லைக்கு உட்பட்டிருக்கா, இதுல சமூக பாதிப்பு இருக்கான்னு பாக்குது. பார்த்த அப்புறம் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஆட்சேபனையா இருக்குன்னு எல்லாரும் கிளம்பிட்டா, நானும் சென்சார் போர்டுன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டோட கத்தியை தூக்கிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு எங்க போய் முடியும்? விஸ்வரூபம் தலைவானா இந்த முஸ்லிம்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல உண்மையை சொல்ல போனா அவங்க ஒரு டெரரிசம் அந்த இது அப்படியே காமிச்சிருக்காங்க. இந்த வெறும் முஸ்லிம்ஸ் மட்டும் தான் சம்பந்தமா படுத்திருப்பாங்க அதுல, அந்த படத்துல. சோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிய வருது, சோ நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். மக்களுக்காக தானே படத்தை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் போது நம்ம எப்படி நம்ம அவங்களோட நம்ம எடுத்துக்க முடியும்? சென்சார் போர்டு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு மக்கள் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு சினிமா இருக்கு, அப்புறம் எதுக்காக மூவிஸ் எல்லாம் இருக்கு, நாங்க எதுக்கு போய் பாக்கணும்ன்றீங்க? ஆக்சுவலா அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒருத்தவங்க படம் நல்லா இல்லங்கிறது போய் நாங்க போய் சொல்றது, அப்ப கருத்து சுதந்திரம் எங்க போகுது அப்படிங்கன்னு அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கருத்து சுதந்திரம் எங்க போகுதுன்னு அவங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்குமே வேணும். கருத்து சுதந்திரம் எங்க போகுது நாங்க கேக்குறோம்னா அது ஒரு லிமிட்டோட இருக்கணும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. சரியா? அந்த அளவை நிர்ணயிக்கிறது யாருங்க? இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, வண்டி இந்த லிமிட்ல தான் போகணும் அப்படின்னு கவர்மெண்ட், அதுக்கு சட்டம் இருக்கு இல்லையா? எவ்வளவு கிலோமீட்டர் போகணும் நிர்ணயிக்கிறது யாரு? நீங்களும் நானுமா? அரசாங்கம். அதுக்கான பாடிஸ். அதானே கேக்குறோம். இல்ல பார்க்காம இருக்கிறதுக்கும் அந்த கருத்தை நிராகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு அத்தனை உரிமை இருக்கு. தடை செய்யறதுக்கு உரிமை இருக்கா? சார், இப்ப நீங்க சொன்னீங்க தலைவா படம், விஸ்வரூபம் படம் முஸ்லிம்ஸோட மனசை புண்படுத்துறதா நீங்க சொன்னீங்க. அவங்களோட மனசை புண்படுத்தும் போது நீங்க பாக்காதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப அத முஸ்லிம்ஸ் தான் பார்க்கவே இல்ல, மற்ற மதத்தினர் அதை பார்க்கும்போது இஸ்லாமிய மதத்தினர் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அந்த இம்ப்ரெஷன் நாளைக்கு சொசைட்டில ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு நிச்சயமான வாய்ப்பு உண்டு. விஜயகாந்த் காலத்துல இருந்தே பாகிஸ்தானிஸ் முஸ்லிம்ஸ் தீவிரவாதிகளா தான் காட்டிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் தெரியாத ரெஸ்ட்ரிக்ஷன் தலைவா படத்திலும் விஸ்வரூபம் படத்துல மட்டும் தான். நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க, எவ்வளவோ போயிடுச்சு. நீங்க அந்த காலத்துல எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. அதே சொசைட்டி, அதே சைட் ஆஃப் மைண்ட்ஸ் தான். ஆனா அப்பெல்லாம் இல்லாத கருத்து சுதந்திரம் இப்ப எதுக்கு வருதுன்னா இதுக்கு முக்கிய காரணம் அப்ப இல்லன்னா, அப்ப நான் புண்பட்டேன் வெளிப்படுத்தலன்னா அன்னைக்கு எனக்கு அடிச்சாங்க, நான் அழல. அன்னைக்குதான் அடிச்சோம்ல, அழல. இன்னைக்கு அடிக்கிறோம், ஏன் அழலன்னு கேக்குற மாதிரி இருக்கு. அந்த அழற குரல் 20% தான் மக்களா இருக்காங்களே தவிர மிச்ச 80% உணர்ச்சியை புரட்சியை தூண்டுற பின்னாடி அந்த 20% இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சதவீதமோ புண்பட்டா பரவாயில்லையா? டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் ஒரு 10 தாக்குதல்கள் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 தாக்குதல்கள் 6 தாக்குதல்கள் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்துதான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தை அப்படி இருக்கும் போது எந்த நியூஸையுமே நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நியூஸ் பப்ளிஷ் பண்ணோம்னா அதுல கூட ஏதாவது ஒரு மதத்தை நம்ம அதுல காட்ட வேண்டியது இருக்கும். ஒரு நியூஸ், ஒரு விஷயம் நம்ம பேசினாலும் ஏதாவது ஒரு மதம், ஏதாவது ஒரு இனம்ன்றது அந்த இடத்துல வெளிப்பட்டுதான் ஆகும். ஹிந்துயிசமோ, கிறிஸ்டியானிட்டியோ, இல்ல ஒரு முஸ்லீம், இஸ்லாமிக்கோ, புத்திசமோ, ஏதோ ஒண்ணு. நம்ம எதையுமே, அதாவது எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒருத்தர் நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி. ஆணை புண்படுத்தி விட்டார்கள், பெண்ணை புண்படுத்தி விட்டார்கள், ஆட்டோக்காரர்களை புண்படுத்தி விட்டார்கள், போலீஸ்காரரை புண்படுத்தி விட்டார்கள், இல்ல அரசியல்வாதிகளை புண்படுத்திட்டார்கள்னு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி வச்சு எனக்கு பிடிக்கிற மாதிரி, இன் ஃப்ரீக்வன்சி இன் டியூன் வித் மை, எனக்கு பிடிக்கிற மாதிரி, எனக்கு வேண்டியபடி இல்ல அப்படின்னு எல்லாரும் எதிர்க்க தொடங்கிட்டா எங்க போய் முடியாது? அப்படி இல்ல. இங்க மத்த கண்ட்ரிகளை விட நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு செக்குலர் கண்ட்ரி. வேற்றுமையில் ஒற்றுமையான எல்லா மதங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா இனங்களும், எல்லா மொழிகளும் பேசுற மக்கள் தான் வாழ்றாங்க. சோ எந்த ஒரு கருத்து வெளிப்பட்டாலும் அது இவங்கள யாரையுமே பாதிக்காத அளவுக்கு தான் இருக்கணும். சோ அதுக்கு தான் இந்த லிமிடேஷன் வேணும். யார் அந்த கருத்து சொல்றாங்களோ, ஒரு தனிநபர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அந்த தனிநபரை தான் சுட்டி காட்டணுமே தவிர அவர் சார்ந்திருக்கும் மதத்தையோ, மொழியையோ, இனத்தையோ நம்ம சுட்டி காட்டுறது தவறு. சோ கட்டுப்பாடுகள் அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் இருக்கணுமே ஒழிய, சோ அந்த கட்டுப்பாடுகளே கருத்து சுதந்திரத்தை ஆதிக்கம் பண்ணி அதை ஒடுக்குற மாதிரி இருந்தா அதான் மிகப்பெரிய தப்பு. கட்டுப்பாடற்றதாக கருத்து சுதந்திரம் இருக்க முடியுமாங்கிற கேள்வியும்
அந்த கட்டுப்பாடுகளை நிர்ணயிப்பது யார் என்ற பார்வையும் இருக்கவே செய்கிறது. சுதந்திரம் எல்லையுடையதா எல்லை அற்றதா என்பது பற்றி இந்த நிகழ்ச்சியில விரிவாக விவாதித்து வருகின்றோம். சமீபத்துல சர்ச்சைக்குள்ளான திரைப்படம் திரைப்படம் திருநங்கைகளை மிக மோசமாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறது பல திருநங்கை அமைப்புகளுடைய பார்வைகளா இருக்கிறது. இப்படியா ஒரு மாற்று பாலினத்தை மோசமாக சித்தரிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அந்த கேள்வி நியாயமாக இருப்பதாக நீங்க நினைக்கலையா? திருநங்கைகள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல தான் நடிக்கிறாங்க. ஹீஸ் ஆல்ரெடி a stylist. ஓஸ்மா இஸ் a stylist தான். ஓகே, பிகாஸ் அவங்க நடிக்க வராங்க. பிகாஸ் சங்கர்ன்ற டைரக்டர் ஓ நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த வில்லன் கேரக்டருக்காக அவங்க பண்றாங்க. சோ இட் வில் பி ஈஸி. அவங்களுக்கு படம் வெளில நல்லபடியா வருது. இது கெட்டதா காமிக்கல. அவங்க கெட்டதா எதுவுமே காமிக்கலையா? கெட்டதா இல்ல இதுல. ஏன்னா ஒரு இதுதான் எல்லாத்துக்கும் தானே வந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் வந்துச்சா இல்லையா? ஒரு கேரக்டர் அப்படிங்கிறவங்க, ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது சமுதாயம் பார்க்கக்கூடியது, மக்கள் பார்க்கக்கூடியது. சரிங்களா? அவங்க அந்த திரைப்படம் அப்படிங்கிறது சமுதாயத்தினுடைய வெளிப்பாடத்தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் காஞ்சனான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த காஞ்சனா படம் வந்ததுக்கு அப்புறம் திருநங்கைகளை ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு தன்மானம் மிக்கவர்களா, ஒரு உணர்வு உள்ளவங்களா, ஒரு மனிதனா, அதாவது மனித இனத்தோடு சேர்ந்த ஒரு அங்கமா தான் இந்த சமுதாயமே பார்த்தது. அதே நேரத்துல ஒரு திருநங்கை அப்படிங்கிறவங்க வெறும் காமத்திற்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் காமிக்கப்படுது. அப்ப திருநங்கைகள் என்பவர்கள் ஒரு மனிதர்கள காண்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு படம் வந்திருக்கு. அவங்க வெறும் காமத்திற்காக காமிக்கப்படக்கூடிய படங்கள் தான் இது. சோ அவங்களுடைய வெளிப்பாடாகவும் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவங்க, அவங்களை ஒரு ஹியூமன் பீயிங்கோட சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா திரைப்படம் இருக்கணுமே தவிர அவங்களை ஒரே ஒரு குறிப்பிட்ட அங்கத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஒடுக்கக்கூடிய படங்கள் தேவையில்லை. அதை தடை செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தணிக்கை குழு, அந்த தணிக்கை குழு முழு படத்தையும் உட்கார்ந்து வாட்ச் பண்ணி இந்த படம் மக்களிடம் கொண்டு செல்ல தகுதியுடைய படம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்குது. அப்படி அங்கீகாரம் பெற்று திரைக்கு வரக்கூடிய ஒரு திரைப்படத்தை எந்த அதிகாரத்தோட நீங்க எதிர்க்க முடியும்? எக்ஸாக்ட்லி. ஒரு இதற்குன்னு ஒரு குழு இருக்கிறது. இது காட்டப்படலாமா கூடாதா அப்படிங்கறது அது நிர்ணயம் செய்கிறது. ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ரேம்வொர்க் உள்ள போயிட்டு வந்த அப்புறம் இது என்ன புண்படுத்துது, எனக்கு இது பிடிக்கல, இப்படி காட்டிருக்கணும், இப்படி காட்டல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த சென்சார் கத்தியை தூக்கிக்கிட்டு நான் ஒரு சூப்பர் சென்சாரா எல்லாரும் உருவாகும் போது எங்க போய் சார் முடியுது? படத்துல திருநங்கைகளுக்கு எதிராக வயலன்ஸ் இருக்கிறதாக கிளர்ச்சிகள் எழும்புச்சு. சரி, இந்த படம் தணிக்கை குழுவை தாண்டிதான் வந்ததுன்னு அவரு ஒரு கருத்தை வச்சாரு. அந்த தணிக்கை குழுவுல ஒரு திருநங்கை இருக்காங்களா? ஒரு திருநங்கைக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அந்த தணிக்கை குழுவில் ஒரு திருநங்கை இருந்தாரா? இந்த திரைப்படம் ஆட்டோக்காரர்களை பற்றியதுன்னா இதுல ஆட்டோக்காரர் இருந்தாரா? இதுல ஜோசியக்காரர் பற்றியதுன்னா இதுல ஜோசியக்காரர் இருந்தாரா? இது அரசியல்வாதி பற்றியது அப்படின்னா அரசியல்வாதி இருந்தாரா? அரசியல்வாதிகள், போலீஸ்காரர்கள் என்று அது தொழில். பட் ஆனா திருநங்கைகள் என்பது மனித உயிர். மனித உயிருக்கும் நாம் பார்க்கும் தொழிலுக்கும் வேறுபாடு உண்டு. Is it not a good point? திருநங்கைகளுக்கு ஆதரவா இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, சோ இவ்வளவு எதிர்ப்பு பண்றீங்க அப்படின்னா சோ இங்க இருக்க யாரு ஒரு திருநங்கையை திருமணம் செய்து கூட தயாரா இருக்கீங்க? ஒரு சவால் விடுறாரு அவர். இதுவே தப்பு. இவ்வளவு நேரம் யோசிச்சதே தப்பு. புரியுதா? இதே நான் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா அப்படின்னு சொன்னா உடனே கை தூக்குவீங்க. அதாவது ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க தயாரா சொன்னீங்கல்ல, ஒரு அழகான பொண்ணு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி இதே ஒரு ஹீரோயின் அவங்க நடிக்க வச்சிருந்தா, நெகட்டிவ் ரோல நடிக்க வச்சிருந்தா அவங்க நீங்க இப்படி சொல்லி இருந்திருப்பீங்களா அப்படின்னு கொஸ்டின் அரைஸ் பண்ணீங்களா? அப்படி நீங்க சொல்றீங்க அந்த ஹீரோயினை நடுப்புற நிக்க வச்சு ஊரோட புளிய மரம் நம்ம பண்ண முடியுமா? அவங்களுக்கு எவ்வளவு திரைப்படங்களை பெண்களை ஒரு போக பொருளா மட்டும் இல்ல தவறா காமிச்சிருக்காங்க. நீங்க ஒரு பெண், எல்லா திரைப்படங்கள்லயும் பெண்கள் சரியான அளவுக்கு பெண்களுடைய சக்தி, பெண்களுடைய திறமையை கொண்டு வந்திருக்கு தமிழ் சினிமா, இந்திய சினிமான்னு நீங்க ஏத்துப்பீங்களா? அதுக்கு நம்ம அவங்கள எதுக்கு அவமதிச்சுக்கிட்டு இதுக்காக அவங்க நம்ம ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி சுத்தி சுத்தி நின்று பாட்டு பாடுறாங்க, அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும். இதே நம்ம ஒரு பொண்ணு அங்க நிக்க வச்சு அந்த மாதிரி பாட்டு பாடினா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டோம். இது திருநங்கைன்னு ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க நம்மளோட இந்தியால. இருக்கும் போது அவங்களை நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. சிங்கம் படத்துல சூர்யாவை போலீஸா நல்ல போலீஸா காமிச்சவங்க தான் அதே படத்துல நிலவுல கெட்டவங்களா காமிச்சாங்க. அதே மாதிரி ஒரு படத்துல திருநங்கை நல்லவங்களை காமிச்சா ஒரு படத்துல கெட்டவங்களா தான் காட்டுவாங்க. கெட்டவங்கள காமிங்க நான் சொல்லவே இல்லை. அவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணட்டும், வேணாம் சொல்லல. அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க தான் நான் சொல்ல வரேன். யாருமே அசிங்கப்படுத்தலையே. ஒரு தொழில் செய்வவங்களை காட்டுறது அப்படிங்கிறது வேற. அவங்க அதுவா இருப்பதாகவே அந்த ஒரு பிறப்பு எடுத்திருப்பதனாலேயே அதை இப்படி காமிக்கிறது, ஒரு ஸ்டீரியோ டைப் செய்வது இல்ல அதை கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு திருநங்கை அப்படின்னா அவங்க இப்படி இருக்காங்க,
50% இப்படி இருக்காங்க, அததான் அவங்க காட்டுறாங்க. இல்லங்கறத அவங்க காட்டுறாங்க. அந்த 50% 60% அந்த நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை உரிமையை உங்களுக்கு கொடுக்கறாங்க. கண்ணால பாக்குறோம், நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். சார் கண்ணால பாக்குறதுதான் சினிமால பதிவு படம்னா இந்த காலத்துல சினிமாவை யாருமே பார்க்க முடியாது சார். சென்சார் போர்டுல இருந்து போயிட்டு வரக்கூடிய அத்தனை படங்களுமே மக்கள் பார்க்க தகுதியான படங்கள் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. மக்கள் பார்க்க தகுதியான அத்தனை படங்கள்னா அப்ப அத்தனை படங்களும் நல்லா ஓடிக்கணும். அவங்க சொன்னாங்க 50% நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா 50% கெட்ட விஷயங்கள் இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து இந்த மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்புகள் எழுது. இந்த ஒரு டாலரன்ஸ் லெவல் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. படைப்பு வெளிவரத்துக்கு கருத்து சுதந்திரம் அடிப்படையில் என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல அதற்கு எதிர்ப்பு பதிவு செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அதுவும் கருத்து சுதந்திரம் தான். ஆனா அதே வேளையில எனக்கு இது பிடிக்கல, இந்த காட்சியை நீக்கு அப்படின்னு சொல்றதும் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதும் ஏற்புடையதா? நாங்க சொல்ல வர்றது வந்து நாங்க அப்படியே எங்களுக்கு பிடிக்கல இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபுல்லா அப்போஸ் பண்ணல. அவங்க சொல்ற எல்லா கருத்தையும் நாங்க அப்போஸ் பண்ணல. ஒரு லிமிட்ட தாண்டி இவங்க சொன்னாங்க சென்சார் போர்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொன்னாங்க. மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். சோ சென்சார் போர்டை வந்து நாங்க பெர்ஃபெக்ட்டா நம்பணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுல இருக்க அவசியம் இல்ல. ஒரு படம் வெளில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு பிடிக்கல, இந்த அம்சங்கள் ஆட்சேபனைக்குரிய விஷயமாக இருக்கிறது, இது எங்களோட உணர்வுகளை புண்படுத்துது அப்படின்னு எதிர்ப்புகளை வெளிப்படுத்த உரிமை இருக்கு. ஆனா ஆஃப் லேட் சமீபத்தில் என்ன நடக்குதுன்னா இந்த காட்சிகளை நீக்கணும், எங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் போடணும், இந்த காட்சி வரக்கூடாது, இல்லாட்டி நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொல்வது வன்முறை தூண்டுற மாதிரி இல்லையா? தணிக்கை குழுன்றது ஒரு படத்துல எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாம அது வெளிவரத்துக்காக தான் தணிக்கை குழுவே. அது ஒரு வரைமுறைக்காக தான் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வரைமுறையே வேண்டாம், எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம சுதந்திரமாக எங்களுடைய கருத்துக்களை நாங்க சொல்ல வேணும்னா எதுக்கு அந்த தணிக்கை குழு? சமுதாயம் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல விஷயத்தையும் காட்டணும், கெட்ட விஷயத்தையும் காட்டணும். நல்ல விஷயத்தை மட்டுமே காட்டிட்டு இருந்தா அது வந்துட்டு சரியா இருக்காது, படம் ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு நிமிஷம், நம்ம ஹியூமன் நேச்சர் படி நம்ம வந்து நல்லது நிறைய நடக்கணும்னு நினைப்போமா, கெட்டது நிறைய நடக்குதுன்னு நினைப்போமா? நீங்களே சொல்லுங்க. நல்லதுதான் நடக்கும்னு நினைப்போம். அதத்தான் நாங்களும் சொல்றோம். நீங்க நல்லது நிறைய காட்டிங்கன்னா நாங்க லிமிட் பண்ண மாட்டோம், கெட்டது நிறைய காமிச்சீங்கன்னா அதை குறைச்சு காட்டுங்க, இது நிறைய காட்டுங்க. இல்ல நல்லது இருக்கணுங்கிறது எதிர்பார்ப்பு சரி, நாங்க விடமாட்டோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் அங்கதான் வருது. விடமாட்டோம்னு சொல்லல. இப்ப திருநங்கைகளை வந்து நிறைய படத்துல வந்து காமிச்சாங்கதான், நாங்க அந்த இடத்துல எதிர்க்கல. ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி அவங்க போனப்பதான் நாங்க அதை லிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். தப்பான விஷயங்களை மட்டும் தான் அவங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, உண்மையான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது, நல்ல விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. அப்ப ஹரிச்சந்திரன் அப்படின்ற ஒரு கதையை எடுத்து உங்களுக்கு படமா காட்டினா நீங்க பாப்பீங்களா? அதே மாதிரி அந்த திருநங்கைகள் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கும் போது எத்தனை பேர் அந்த காமெடி வந்தப்ப சிரிச்சீங்க, விசில் அடிச்சீங்க? யாரும் இன்னைக்கு விசில் அடிக்காம இருந்தீங்களா தியேட்டர்ல? அவங்க சொன்னாங்க ஹரிச்சந்திரா நாடகம் நல்ல நாடகம்னு. அன்னைக்கு காந்தி மாறினதுக்கு காரணம் ஹரிச்சந்திரா நாடகம் தான். காந்தி கூட ஆயிரக்கணக்கான பேர் பாத்துட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான காந்தி இன்னைக்கு வரலையே, ஒரே ஒரு காந்தி தானே வந்திருக்காரு. நல்ல விஷயம் ஒருத்தருக்கு தானே போயிருக்கு. ஒரு கெட்ட விஷயத்த போட்டு காணிங்க, அந்த கூட்டத்துல 1000 பேர் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது அந்த வேலையை செய்வோம். ஒரு லாரிக்கு தீ வைக்கிறதா ஒரு படத்துல காணிக்கிறான்னா நாளைக்கு அதுல பாத்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நாளைக்கு அந்த 1000 பேத்துல ஒரு 10 பேராவது நாளைக்கு ஒரு வன்முறைன்னு வரும்போது லாரிக்கு தீ வைப்போம். கண்டிப்பா அது நடக்கும். பல திரைப்படங்களாகட்டும் இல்ல பல சீரியல்களாகட்டும் எப்படி எப்படி திருட்டு நடக்கிறது, எப்படி எப்படி கொலை செய்வது, நூதனங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த திரைப்படங்களை பார்த்து கத்துக்கிட்டு அந்த சமூக ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் திரைப்படங்களுடைய தாக்கத்தினால நடக்குது அப்படின்னா நீங்க ஒருப்பீங்களா? அந்த விஷயங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணுமா கூடாதா? ஒரு விஷயம், இப்ப சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு, விகடன் விருதுகள் கூட வாங்குச்சு அந்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த மாதிரியான திருட்டுகள் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னே பல பேருக்கு தெரிய வந்துச்சு. அது நிறைய பேருக்கு இப்படிதான் ஒரு விஷயங்கள் இருக்குன்ற அவேர்னஸே அந்த படம் கிரியேட் பண்ணுச்சு. அதை ரெகக்னைஸ் பண்ணி சார் அந்த படம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க வேண்டாமா? இல்ல அந்த படம் பார்த்துட்டு யாரும் திருட போனாங்கன்றது நியூஸ் இல்ல, அதை பார்த்து பல பேருக்கு தெளிவடைஞ்சாங்கன்ற நியூஸ்க்காக அதுக்கான ரெகக்னேஷன் கிடைச்சது. அதை ரெகக்னைஸ் பண்ணி விகடன் விருதுகளும் கொடுக்கப்பட்டது. நீங்க சொல்றீங்கல்ல அத இந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு, இதுல நீங்க ரெகக்னைஸ் பண்ண ஒருத்தவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் திருடலாமா அப்படின்னு சொல்றவங்களும் இன்னொரு பக்கம் இருப்பாங்கல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுமா, நான் இங்க சேவை செய்யறதுக்கெல்லாம் இங்க படம் யாரும் எடுக்க வரல. கமர்ஷியல் ஒரு படம் ஓடலன்னா அந்த டைரக்டர் அந்த ஃபீல்டை விட்டு போயாச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு உதிரிப்பூக்கள் மகேந்திரன் தெரியும், இல்ல ருத்ரையா தெரியும், சங்கர் தெரியும், கே. ரவிக்குமார் தெரியும், எவ்வளவு நல்ல டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த பேரெல்லாம் சொன்னா கூட அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எது நிக்கிறீங்க? கமர்ஷியல் தான். எவ்வளவு நாள் அந்த ஃபீல்ட்ல இருக்கலாம் அப்படிங்கறது. மணிரத்னமே 2 ஃபிளாப் கொடுத்தா அவர் யாருன்னு கேக்குறாங்க.
அப்படி இருக்கும்போது இங்க கமர்ஷியல் தான் எல்லாமே இருக்கும்போது எல்லாருமே கருத்து சொல்றதுக்கு வர முடியாது. ஒரு சில கமர்ஷியல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, கமர்ஷியல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறது வச்சு எந்த விஷயத்தையும் சொல்லிட முடியாது. இதுதான் கருத்து சுதந்திரோட மெயின் பாயிண்டேவும். கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன கமர்ஷியலுக்காக தான் நான் பண்றேன், ஒரு சினிமா பண்றேன் அப்படின்னா எனக்கு இஷ்டம் போல கருத்துக்கள் நான் சொல்லிட முடியுமா? ஒரு விஷயம், ஐ படத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரும். பிகேன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அகில இந்திய அளவுல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கு கோர்ட் சொன்ன தீர்ப்பு மக்களுக்கு சகிப்புத்தன்மை வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எதிர்க்க முடியாது. இல்ல இந்த ஒரு சீர்திருத்தம் பற்றி பேசாத பல புத்தகங்கள் கிடையாது. இது சார்ந்த தமிழ்நாட்டுல ஒரு இயக்கமே நடந்து அது ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அப்பெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கல. ஒரு படத்துல ஆமீர் கான் சொல்றாரு அப்படிங்கறதுனால அதை எதிர்க்கிறது அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பை வச்சு பப்ளிசிட்டி தேடுவதா இல்லையா? இந்த கருத்துக்களை முதல்ல இந்த ஒரு சீர்திருத்த கருத்துக்களை முதல்ல முன்வைக்கக்கூடிய படம் பிகே அல்ல. எதிர்ப்பீங்க சொல்பவர் முதல்ல ஆமீர் கான் அல்ல. 100 பேர் சொல்லிருக்காங்க, 1000 பேர் சொல்லிருக்காங்க, 1000 புத்தகங்கள் 1000 படைப்புகள் வந்திருக்கு. அப்பெல்லாம் நம்ம எங்க போவோம்? ஏன் ஆமீர் கானுடைய படம்னு எதிர்க்கிறோம்? ஏன் கமல்ஹாசனுடைய படம்னு எதிர்க்கிறோம்? அதாவது இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க படங்கள்னால ஏன் எதிர்க்கிறோம். இன்னைக்கு மக்கள்கிட்ட டக்குன்னு மக்களோட சென்றடையக்கூடிய புத்தகங்களோட இந்த படங்களோ ஒரு டிவி சேனலோ ஒரு மீடியா வந்து ரொம்ப வேகமா இருக்கு. தன்னுடைய கருத்தை சீக்கிரமா சொல்ல முடியுது. ஒரு புத்தகத்தை வாங்கி உட்காந்து 50 பக்கமோ 100 பக்கமோ உட்காந்து நேரம் ஒதுக்கி படிச்சு முடிக்கிறோட 2.5 மணி நேரம் படத்துல அவங்களுக்கு அந்த இதுல புத்தகங்களும் இந்த சர்ச்சைக்கு தப்பிக்கவில்லையே. சமீபத்துல இப்போ மாதுருவாகன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியானது. ஆனால் இன்னைக்கு தான் அதை மையப்படுத்திய மிகப்பெரிய சர்ச்சை. ஆனா அந்த புத்தகத்துல அதை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருக்கக்கூடிய வழக்கத்தை மிக தவறா சித்தரிக்குது. இது ஒரு ஆவணமா போகும்பொழுது வருங்கால சங்கதியருக்கு அது என்ன செய்தியை கொடுக்கும்? ஒரு நடக்காத விஷயத்த நடந்தது போல ஒரு நாவல் காட்டுமானால் ஒரு தவறான ஆவணமா போயிடாது வரலாற்றுல அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது எதிர்ப்பவர்களா. அந்த நாவல் வெளிவந்த சமயம் அப்படின்னு பார்த்தா 2010. இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த நாவலை குறிச்சு சர்ச்சை எழுங்கிறது அப்படிங்கிறது சமீபத்தில் அதோட டிரான்ஸ்லேஷன் வந்தது. அது பரவாயில்லாகுது. அது வந்து ஒரு ஆளுமை, தங்களோட ஆளுமையை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்றதுக்காக ஒருத்தங்க நடந்துக்கிறது மாதிரி தோணுது. யார் இதை எதிர்ப்பவர்களுக்கு பின்னாடி பப்ளிசிட்டி தான் நோக்கம். ஆமா, ஒரு 4 வருஷம் கழிச்சு எதிர்க்கிறாங்கன்னா பப்ளிசிட்டி நோக்கத்தோடு செய்யப்படுது இல்லையா? இப்ப நீங்க சொன்னக்கூடிய இந்த மாதுருபாகன் நூல்ல தேரடி வீதி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணாரு. அந்த தேரடி வீதி அப்படிங்கறத வந்து அந்த திருச்செங்கோடு பகுதியில தேவரடியால் வீதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அந்த மக்கள் அங்க இருக்கிற பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மோசமான நிலைமைக்கு அந்த சித்தரிச்சிருக்காரு. இப்ப அத பப்ளிஷ் பண்றாங்க. அந்த நூல்ல சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்ன? அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மற்ற சமுதாயங்கள் அந்த ஏரியா பெண்களை, அந்த திருச்செங்கோடு வாழக்கூடிய பெண்களை என்ன கண்ணோட்டத்துல பாப்பாங்க? சோ ஒரு முக்கியமான கருத்து, ஒரு கருத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை வந்து தாண்டும் பொழுது அந்த எல்லை வெளிப்படுத்த தேவையில்லாத நேரத்தில் அதை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய தடை அங்கு உருவாகும். ஒரு நாவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து சில உண்மை சம்பவங்களின் அடிப்படையிலானது அப்படிங்கிற ஒரு முகப்பும் இருப்பதனால தான் இந்த ஒரு சர்ச்சை எழுகிறது. உண்மை சம்பவம் நீங்க சொல்லிட்டு இஃப் இட் இஸ் ஜஸ்ட் a piece of fiction இந்த கேள்வி எழுது. உண்மை சம்பவத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பதிவு செய்யும் போது என்ன மாதிரியான ஒரு வரலாற்று பதிவை வருங்கால சங்கதியினருக்கும் மற்ற ஊர் மக்களுக்கும் அந்த பகுதி மக்களை பற்றி இது கொடுக்குங்கிற ஒரு கேள்வி. ஒரு கேள்வி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு சீனை நீங்க தடை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி ஒரு கலைஞனுக்கு அவனுடைய கலையை வெளிப்படுத்துற அளவுக்கும் அவனுக்கு உரிமை இருக்கு. அப்படிப்பட்ட ஒண்ண நீங்க தடை செய்யறப்போ இப்போ இந்த நாவல் வந்து தடை செய்யப்பட்டனால நினைஞ்ச விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு, போராட்டம் பண்ணீங்க, சர்ச்சை கிளப்பினீங்க, எல்லாமே ஓகே. ஒரு கூட்டத்தை பிரதிபலிக்கிற ஒரு செயலா அது இருந்துச்சு. ஆனா இந்த நிகழ்வு அந்த ஆசிரியரை என்ன ஒரு தாக்குதல் ஏற்படுத்துச்சு தெரியுமா? அவர் எழுதிய எல்லா படைப்புகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஒரு எழுத்தாளரை படைப்புகளையும் எழுத மாட்டேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. ஒரு எழுத்தாளருடைய கேரியருக்கு முற்றுப்புள்ளி வைப்பது அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு வன்முறை? இது அவருக்கு வைத்துக் கொண்ட முற்றுப்புள்ளி. எதனால் அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார்? அவரை எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அவர் முதல்ல எழுத்தாளரா உள்ள வந்தாரு. அப்ப எதிர்ப்புகளை சந்திச்சுதான் ஆகணும். அதாவது வந்து அந்த சமூக மத்தியில அதை நிறைவேற்றி ஆகணும். நான் அந்த 2 பக்கத்தை நான் எடுத்துக்கிறேன், அந்த 2 பக்கத்தை நான் பின்வாங்கிக்கிறேன். என்னோட கருத்துனால இந்த சமூகத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா, அதாவது ஒரு மனிதனுடைய உணர்ச்சி ரீதியாகவோ இல்ல உள ரீதியாகவோ பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த 2 பக்கங்களை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கருத்தை புத்தகத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர நான் ஒட்டுமொத்த நாவலையும் ஒட்டுமொத்த கவிதை தொகுப்புகளையும் கதை தொகுப்புகளையும் நான் வந்து என்ன செய்யறேன், நான் பின்வாங்கிக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்.
இப்ப அதே ஆசிரியர்கிட்ட எதன் அடிப்படையில இத நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு இதுக்கான வரலாற்று சான்று வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அது ஒரு கேட்கப்பட்டது. இது வந்து உண்மை சம்பவங்களின் அடிப்படையில அப்படின்னு அவர் எழுதும்போது அங்கதான் பிரச்சனை வருது. பல நாவல்கள் வருது, பல படங்கள் வருது. இந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம ஆதாரம் கேட்டு இருக்க முடியுமா அப்படின்னா இல்ல. இந்த நாவலுடைய முகப்புல இது வந்து பல உண்மை சம்பவங்களின் அடிப்படையில அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான ஆதாரத்தை திரு பெருமாள் முருகன் கொடுத்தாரா? இந்த மாதிரியான சம்பவம் இருந்தது, இந்த மாதிரியான பழக்கம் இருந்தது, அந்த ஊர்ல அப்படி ஒரு திருவிழா நடந்தது, அப்படி அந்த ஒரு நாள் நடந்தது, பெண்கள் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன வரலாற்று சான்று இருக்கிறது, என்ன கல்வெட்டு இருக்கிறது, என்ன சான்று இருக்கிறது? மகாபாரதத்துல குழந்தை வந்து பிறக்கிறது எப்படின்னா ஒரு முனிவரோட அருளாலதான் குழந்தை பிறக்குதுன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு பிராக்டிகல் லைஃப்ல இதுதான் குழந்தைனாலே think of a two persons, two gender. அப்படின்னா தான் இது பிராக்டிகல் லைஃப். இட்ஸ் அக்செப்டிங். ஒரு இமேஜினரி பியாண்ட் இமேஜினேஷன் ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதுரபாகனுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மகாபாரதத்தை வந்து பேன் கேளுங்களேன். மகாபாரதத்தை வந்து வேதவியாசருக்கு எதிராக போராட்டம் நடத்துங்களேன். மகாபாரதத்துல மாதுரபாகன்ல என்னெல்லாம் காட்சிகள் இருக்கோ அதை போன்ற காட்சிகள், சித்தரிப்புகள், கேரக்டர்ஸ் இருக்கா இல்லையா? போராடுங்க, மகாபாரதத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு. ஏன் போராடல? அது சொன்னா சரி, பெருமாள் முருகன் எழுதினா தப்பு. ஒரு சில கேள்விகள் கேட்டா நான் இங்க இருந்து வெளியே ஒழுங்கா போய் கூட சேர முடியாது. அந்த அளவுக்கு கேள்விகள் கேட்கலாம். அந்த அளவுக்கு கேள்விகள் அதுல இருக்கு. அப்படி பல கேள்விகள் இருக்கு. அந்த அளவுக்கு பதில் சொல்றது எங்களுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அந்த அளவுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். அந்த பதிலுக்கு நீங்க வெளியே போக முடியாது. 5 கணவர்கள் ஒரு மனைவி அப்படின்றத இன்னைக்கு உங்களால எங்கேயாவது பரப்ப முடியுமா? மகாபாரதம் எல்லா இந்துக்களும் படிக்கணும் போது அந்த கருத்தும் தானே போய் சேரும். அந்த கருத்தும் தானே போய் சேரும். எல்லாருக்குமே தெரியும் பாண்டுக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளுக்கு பிறக்கக்கூடிய 5 குழந்தைகள் எப்படி பிறக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாண்டு தன் 2 மனைவிகளை தொட முடியாது. தொட்டா பாண்டு இறந்துருவான். அப்போ அந்த 2 மனைவிகளும் எப்படி குழந்தை பெற்றுக்கிறாங்க? தேவர்கள் மூலியமா இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், மகாபாரதம் அதையே உங்களால பேன் பண்ண முடியல. அதுக்கு எதிராக ஏன் உங்களால போராட முடியல? எப்படி எங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய ஹீரோஸ், சூப்பர் ஹீரோஸ் நீங்க தப்பா சொல்லலாம் ஏன் யாரும் கேட்க? மகாபாரதம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டுல நடந்த ஒரு விஷயம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மகாபாரதம் என்கிறது குருக்ஷேத்திரம் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு நம்புறோம். கடவுளோட சம்பந்தப்பட்ட கற்பனைக்குரிய ஒரு காவியமே கற்பனை காவியம் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு நாவல். மாதுரபாகன்கிறது நாவல். இட் இஸ் ஃபிக்ஷன். ஆமா சார். இது வந்து ஒரு கட்டுரை இல்ல, ஆய்வு கட்டுரை இல்ல, அது ஒரு ஃபிக்ஷன். சரி, மகாபாரதம் எந்த மக்களை பாதிச்சிருக்கு? இந்த மாதுரபாகம் யாரை பாதிச்சது? மாதுரபாகம் திருச்செங்கோடு மக்களை பாதிச்சிருக்கு, இந்து மக்களை பாதிக்குது, இந்திய மக்களை பாதிக்குது. பாரத வருஷத்துல வசிக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறதுன்னு சிலர் கிளம்பினா தாங்குமா? அப்படித்தான் சார் இருக்கு. அந்த மாதுரபாகம் நூல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களை பாதிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, இது நீங்க குறிப்பிட்ட மக்கள் மகாபாரதம் இந்தியாவோடு புரிந்து கொள்ளப்படுது. இந்தியாவை பாதிக்குதுன்னு சொல்லலாமா? இந்தியர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துதுன்னு சொல்லலாமா? மகாபாரதத்தினுடைய காலகட்டம் வேறு, இப்ப மாதுரபாகம் எழுதின காலகட்டம் நடந்து எழுதினார் அவர். 2010 இருக்கு. ஆனா மகாபாரதம் எப்ப எழுதின காலம் இருக்கா? 2010 நாவல் எழுதினாலும் அவர் குறிப்பிட பெருமாள் முருகன் குறிப்பிடக்கூடிய சம்பவம் 2009 நடந்ததுன்னு சொன்னாரா? முன்பு விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட கலாச்சாரம்ன்றது நிறைய மாற்றங்களை அடைஞ்சு வந்திருக்கு. அந்த மாற்றங்கள்ல நம்ம இன்னமும் விடாம புடிச்சு வச்சிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுடைய எபிக்ஸ். ஏன்னா இது எழுதுனது எல்லாமே கலாச்சாரம் வேற மாதிரி இருந்த காலத்துல எழுதுனது. ஓகே, இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கணும். ஒரு சில விஷயங்கள் அதுல இருந்து கிறிஸ்டியானிட்டிலயும் கூட பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தப்பு தான், அது உண்மை இல்லதான் அப்படின்னு அவங்க ஓப்பனா ஒத்துக்கிற அளவுக்கு இருக்குது. போப் பெனடிக்ட் அவரு ஓப்பனா வேட்டிகன் சர்ச் நிறைய தப்பு பண்ணிருக்கு, அதுக்கு வேட்டிகன் சர்ச் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கான சகிப்புத்தன்மை, அக்செப்டன்ஸ் லெவல் ஏன் இங்க இல்ல? நான் சொல்றேன் பாருங்க. ஒரு எழுத்தாளன் என்பவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அது மாதிரி ஒரு எழுத்தாளன் ஒரு படைப்பை படைக்கும் பொழுது சமுதாய சூழல்களையும், சமுதாயம் என்ன மாதிரி நிலைமையில இருக்குது, நம்ம எழுத்த எந்த அளவுக்கு அது பிரதிபலிக்கும், எந்த அளவுக்கு எதிர்க்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு அதை எழுதணும். திருச்செங்கோடு பகுதி பெண்களை அந்த மாதிரி சொல்லும் பொழுது வரலாற்றுல இனிமேல் அந்த பெண்களை மத்த சமூகத்து மக்கள் எப்படி பாப்பாங்க? சமுதாயத்துல இருக்கதே அப்படியே எழுதணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு தகப்பன் வந்து மகளை வந்து ரேப் பண்றான் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்கு. அது அப்படியே எழுதுனா இந்த சம்பவத்தை ஒரு பிக்ஷனையே நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இந்த உண்மையான சம்பவத்தை எழுதும்போது நீங்க எப்படி? நான் என்ன சொல்றேன், இந்த சம்பவம் அவர் சொல்ற மாதிரியான சம்பவங்கள் நடக்குதா இல்லையா?
இது ஒருவேளை ஒரு நாவலா ஏதோ ஒரு இடத்துல பதியும் பொழுது என்ன ஆகும்? ஓ இப்படி 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 சமுதாயத்தை தவறாக சித்தரிப்பதா, சென்னை நகரத்தை இப்படி தவறாக சித்தரிப்பதான்னு நாளைக்கு ஒருத்தர் கொடி தூக்கினா ஒரு மகன் ஒரு மகளை ரேப் பண்ணா அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நடக்கிற விஷயம். ஆனா திருச்செங்கோடு பகுதி பெண்களை இழிவுபடுத்துறது ஒரு பண்பாடு, ஒரு சமயத்தோட தொடர்பு விஷயம். ஹியூமன் பீயிங் அப்படிங்கும் போது செய்தியா மாறிடும். ஆனா யார் மனதை புண்படுத்தும் போது புண்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பண்பாடு, ஒரு சமயம் சார்ந்த விஷயம். அதே மாதிரிதான் திருச்செங்கோடு பதிகள் அப்படி அந்த பெண்கள் அப்படி சொல்றது அப்படிங்கிறது இனிமேல் அந்த பெண்களை வரலாற்றை எப்படி பார்ப்பாங்க? ஒரு மோசமான பெண்களை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு படைப்பை உருவாக்க வேண்டிய தேவை அந்த பெருமாள் முருகனுக்கு இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். அவர் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஊருடைய கலாச்சாரத்துல, அந்த ஊருடைய பண்பாட்டுல அது ஒரு அம்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே அந்த ஊர் பற்றி என்ன ஒரு சித்தரிப்பை கொடுக்கும். ஒரு தகப்பன் ஒரு மகள் அப்படிங்கும் போது ஒரு சிலர் இந்த மாதிரியான விதி விலக்குகள், இந்த மாதிரியான கொடுங்கோலர்கள் எல்லா காலகட்டத்திலயும் வாழ்ந்திருக்காங்க, இன்னைக்கும் நம்ம மத்தியில இருக்காங்க, அது வேற. ஆனா அந்த ஊருடைய ஒரு பண்பாடாகவும் ஒரு கலாச்சார கூறாகவும் நீங்க காட்டும் பொழுது அது வந்து ஒரு என்ன மாதிரியான சித்தரிப்பது அந்த சமுதாயத்தை பத்தி. இதுக்கு நான் பதிலே சொல்ல விரும்புறேன் சார். இப்ப வந்துட்டு மதுரை எடுத்துக்கோங்க. சோ எத்தனை சினிமால வந்துட்டு அங்க வெட்டு குத்து அந்த மாதிரி கலவரம் நடக்குது அந்த மாதிரி பாத்து. இப்ப பாத்தீங்கன்னா மதுரையில வந்துட்டு எத்தனை எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்றாங்க தெரியுமா? எத்தனை எம்என்சி கம்பெனி, எத்தனை ஃபேக்டரிஸ், எத்தனை எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு தெரியுமா? சோ ஒரு 5 இயர்ஸ்ல எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ், சோ வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆன தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ். சோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய டெவலப்மெண்ட் மதுரையில இருக்கு. சோ வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக போயிட்டு அது வந்துட்டு ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் பாதிக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்துட்டு அது உங்களோட சைபத்தன்மை இல்லாததான் காட்டுது ஒழிய. சோ அது வந்துட்டு அந்த ஒரு எந்த படைப்பாளியாவது மதுரை முழுக்க எப்ப பார்த்தாலும் வெட்டு குத்து தான் நடக்குதுன்னு காட்டுறாரு. மதுரையில வெட்டு குடுத்துதான் அதை காட்டுறாரு. நல்ல விஷயங்கள் நடந்தா நீங்க ஒரு படைப்பாளியாய் ஐடி கம்பெனி பத்தி எம்என்சி பத்தியும் போடலாம். அதேதான் நானும் சொல்றேன். சோ இப்ப வந்து ஒரு எழுத்தாளர் வந்து அதை தவறா சொன்னா நீங்க எழுதுங்க, புக் எழுதுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க விமர்சனம் செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய தவறுகள் மறையும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதிர்ப்பு தெரிவிப்பது அப்படிங்கிறது ஜனநாயக உரிமை. ஆனா அந்த ஒரு படைப்பாளிய முடக்குவது, இல்ல அந்த படைப்பை இருக்கக்கூடாது, இந்த படைப்பை தடுத்து நிறுத்துவது, இவையெல்லாம் ஜனநாயக விரோதம் இல்லையா? அதற்கு முன்னுதாரணங்கள் நிறைய இருந்திருக்கின்றன. அதாவது இப்ப வந்து அந்த நாவல் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு அரசியல் இருக்குங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதுல மிஸ்டேக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்லிட முடியுமா? இன்னைக்கு நீங்க இந்த எதிர்ப்புகள் இது எல்லாத்தினாலையும் என்ன பயன்னு சொல்ல முடியுமா? புத்தகத்துக்கு பயன் இல்ல, எழுதின ஆசிரியருக்கு பயன் இல்ல. இந்த விஷயத்த அதிக மக்களுக்கு நடுவுல ஏதோ அந்த புக்ல சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் தெரியுமே தவிர, இப்ப அந்த புக்கை அவர் திரும்பி வாங்கிட்டதுனால அதுல என்ன விஷயம் இருக்குன்றது யாருமே தெரிஞ்சுக்காம அறகுறையான விஷயங்களை இப்ப நீங்க பரப்பி இருக்கீங்க. அந்த பெண்களுக்கு பாதிப்பு இல்லையா? வெகுஜனங்களுக்கு தெரியாது. இந்த விமர்சனங்கள் இது எதிர்ப்புகள் மட்டுமே வேற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை இப்ப மக்களுக்கு நடுவுல இப்ப சொன்ன மாதிரி பாதி உண்மைகள் தெரிஞ்சதுனால அது எது தவறா எழுதப்பட்டிருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமாக ஒருத்தர் கற்பனை செய்து கொள்ளப்படும். அவர் சொல்ற மாதிரி வந்தனால வந்துட்டு அந்த பேர் கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க. இப்ப அந்த அதுக்கு ஒரு முடிவே கிடைக்காம அந்த நூலு திரும்ப வாங்கிட்டீங்க. நீங்க போராட்டம் பேர் மறுபடியும் வருமா? வராது. நான் சொல்றேன் இது ஒரு பாடமா இருக்குமா இருக்காது பெருமாள் முருகன் மாதிரி ஒரு எழுத்தாளர்களுக்கு? அதான் சார், நீங்க இதுக்கு அப்புறம் வந்து நூல் வராம இருக்குமே ஒழிய இந்த நூல்னால நீங்க அந்த திருச்செங்கோடு மக்களுக்கு என்ன நன்மை பண்ணீங்க? நன்மை பண்ணல. என்ன பண்ண எதுக்கு அந்த போராட்டம்? நான் கேட்கிறேன். அதான் சொல்றேன் நானு. இப்படி ஒரு தடையை இப்படி ஒரு எதிர்ப்பை காட்டல அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் இந்த எழுத்து வரத்தான் செய்யும். கண்டிப்பா எதிர்ப்பு காட்டினா தான் இது மாதிரி இன்னொரு மக்கள் இன்னொரு சமுதாயத்தை இப்படி இருக்க பேசக்கூடிய நிலைமை ஏற்படாது. பேசின ஒரே விஷயம் அந்த மகாபாரதம் விஷயமே தான். இன்னைக்கு உலக நாடுகள் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கிண்டல் பண்ற அளவுக்கு நமக்கு போதுமான விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை நம்மளால எடுத்துக்கொண்டு போய் வேற நாடுகள்ல கொண்டு போய் கொடுக்க முடியும். அதுல பெருமையும் படுறோம். அதுல எவ்வளவோ தப்பான விஷயங்கள், நம்மளோட கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லதான். இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரம், நடவடிக்கை, நாகரிகங்கள்ன்றது வேற. ஆனா நம்மளுடைய இதிகாசங்கள் அங்க போகும்போது எந்த மாதிரியான பார்வை நம்ம மேல படும்? ஆனா அதை நம்ம ஆதரிக்கிறோம்ல. வரப்போறதுக்கு தான் வேணாம்னு சொல்ல வரோம். நாங்க அந்த மாதிரி தான் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். பிளீஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிதான் நாங்க சொல்ல வரோம்ல. சினிமா இந்த நாவல் ரெண்டுக்கும் ஒத்துக்கிதான். சும்மா யார் வேணாலும் சினிமா எடுக்கலாம், சும்மா யார் வேணாலும் நாவல் எழுதலாம், அப்படியே பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்றது கரெக்ட். பர்மிட் வாங்கணுமா? தணிக்கை குழு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது இல்லாம நீங்களா ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் சார். நீங்க பேன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சோ அப்ப தணிக்கை குழுன்ற ஒண்ணு எதுக்குதான்? அந்த இன்ஸ்டிடியூஷனை நம்ம வந்து மதிக்கலன்னு அர்த்தம் இல்ல சார். தணிக்கை குழு இருக்குன்றீங்க, கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து நிர்ணயிக்குது, அத வந்து அந்த படத்தை நிர்ணயிக்குன்றீங்க. இது வரைக்கும் அரசாங்கம் நிர்ணயித்த எத்தனையோ விஷயங்கள் வந்து தவறா போயிருக்கு.
அரசாங்கம் வந்து ஒரு கட்டடத்தை வந்து நிர்ணயிக்குது, அது இடிஞ்சு போயிருக்கு. ஏன்? அப்ப அந்த இடத்துல வந்து தவறு நடந்திருக்குதான்னு அர்த்தம். அப்ப அந்த திரைப்படம் வந்து கருத்துக்கள் வந்து தவறா இருக்கிறதுல நாங்க சொல்ற போராட்டம் எங்க வந்து ஒரு போராட்டம் வந்து போராடப்படுதோ அந்த இடத்துலதான் அந்த கருத்து வந்து போய் நிக்குது. ஆமா சார், இப்ப எடுத்துக்காட்டா பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தினகரன் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். சோ வந்துட்டு அதுல ஒரு சாதாரண கணக்கெடுப்பு நியூஸ் போட்டதுக்காக வந்துட்டு எத்தனை உயிர் போச்சு தெரியுமா? அது ஒரு அரசியல் கட்சியால ஒரு 3 பேர், அவங்க குடும்பத்துக்கு இப்ப யார் சார் பதில் சொல்லுவா? சோ வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதாவது வந்து நாங்க எதிர்க்கிறோம் சொல்லி போராட்டம் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அதை நாங்க பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? சுவாரஸ்யமான இருவேறு பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. கருத்து சுதந்திரம் என்பது வரையறைக்கு அப்பாற்பட்டிருக்க வேண்டும், அதற்கு சவால் விடக்கூடிய செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன, அதை ஊக்குவிக்க கூடாதுங்கிற ஒரு பார்வையும் இல்ல. கருத்து சுதந்திரம் என்பது வரையறைக்கு உட்பட்டதுதான். சில உணர்வுகள் புண்படும் பொழுது எதிர்ப்புகள் எழுவது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையும், பல்வேறு சுவாரஸ்யமான பார்வைகள், பல்வேறு ஆழமான வாதங்கள் 2 தரப்பிலுமே முன்வைக்கப்பட்டது. ஒரு உண்மை என்னன்னா, நிச்சயமாக இந்த நாடு ஒவ்வொரு பிரஜைக்கும், ஒவ்வொரு அமைப்புக்கும், ஒவ்வொரு துறைக்கும் கருத்து சுதந்திரம் கொடுக்கிறது. இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ஜெக்டட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவர்களுடைய மூக்கில முடிவடையது அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி என்பது சொல்கிறது. அதுபோல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த சட்டத்தால வடிவமைக்கப்பட்டது போலவே வரையறைக்கு உட்பட்டதுதான். கருத்து சொல்வதற்கு எப்படி உரிமை இருக்கிறதோ எதிர்ப்பு தெரிவிப்பதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த எதிர்ப்பும் அந்த எல்லையை தாண்டக்கூடாது. அது வன்முறையாக மாறாமல் இருப்பது வரை அது நிச்சயமாக சரியாகத்தான் இருக்க முடியும். இந்த சர்ச்சைகள்ல, இந்த விவகாரத்துல பல்வேறு தரப்பினருடைய கருத்துக்களை பல்வேறு விவாதங்கள் வாயிலாக, பல்வேறு நிகழ்வுகள் வாயிலாக கேட்டிருக்கும் எழுத்தாளர்கள், அரசியல் தலைவர்கள். ஆனா இளைஞர்கள் இதுல என்ன பார்வைகள் வைத்திருக்காங்க அப்படிங்கறத ஆழமாக உங்களுக்கு வெளிப்படுத்திய நிகழ்ச்சியாக இன்றைய இளைஞர் அணி அமைந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற இந்த இளைஞர் அணிக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் ஒரு இளைஞர் அணியில் மற்றும் ஒரு சுவையான தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.